வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2-in-1 ரிவ்யூ வீடியோவாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் படங்களாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த இரண்டு படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த படம். போன மாதம் தான் ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த இரண்டு படங்களுமே இப்போது தமிழ் டப்பில் வந்து ஓடிடியில் பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு வந்து வீட்டில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் மூவி உங்களுக்கு ஒரு விருந்தாக அமையக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஃபிள் கிளப். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது ஆஷிக் கபூர் அவர்கள். வைரஸ் அப்படின்ற நம்ம கொரோனா டைமில் பார்க்கப்பட்ட படம். ஸோ அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திலீஷ் நடிச்சிருக்காரு, அனுராக் காஷ்யப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஜோனரில் வந்திருக்கு. தமிழில் மிக முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ரைஃபிள் கிளப் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதைகளுமே ஒரு 1990 அரங்கேறது. அனுராக் காஷ்யப் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா மக்கு, 2 பசங்களும் மக்கு தான், ஒரு பையன் வந்து மக்கு. ஸோ இங்கே ஒரு கிளப்பில் வந்து 2 கப்புள்ஸ் வராங்க. அவங்களோட 2 முரண்பாடு ஏற்பட்டு ஒரு பையன் வந்து மாடியிலேருந்து விழுந்துடுறாப்புல. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரனால இந்த 2 கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் இருக்கிற ஒரு ரைஃபிள் கிளப் இடத்துல வந்து தஞ்சமடைகிறாங்க. ஸோ இங்கே வந்து அனுராக் காஷ்யப் தேடி வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஹண்டிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு ஹீரோ வந்து அங்கேயும் உள்ளே இருக்கிறார். ஸோ இங்கே ஒரு கிளாஷ் உருவாயிடுது. ஸோ யார் வெளியே வந்து ஜெயிச்சாங்க, இந்த கப்பிள்ஸ் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ற கதைகளோடு தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு டாப் நாச்சாக இருந்தது. ஒரு ரிச் லுக் கொடுத்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே நகரவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் கண்டிப்பாக அமையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யாருமே பெரிய ஹீரோவே கிடையாது. ஸோ பெரிய ஹீரோ இல்லாமல் மாஸ் காட்டின படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் படம் வந்து பிரம்மாண்டமாக, எஸ்பெஷலி அந்த டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நல்ல ஒரு தரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே ஆக்ஷன் படம் ஃபுல்லாகவே. அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்க் காமெடிஸும் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணி ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் படமாக இந்த படம் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே இந்த படத்தை டீமை பாராட்டலாம். மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்குது. ஆக்சுவலி டெக்னிக்கல் சைடு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ கொஞ்ச நாளாகவே மலையாளம் இண்டஸ்ட்ரி இது பார்த்திங்கன்னா டெக்னிக் சைடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. படத்தில் கதை இருக்கோ இல்லையோ டெக்னிக்கலாக எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டீமை பாராட்டலாம். நடிக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. திலீப் போத்தனை வந்து ஃபஸ்ட்டு வந்து போக கலாய்ச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவர் தான் மாஸ் ஹீரோவாக எலிவேட் ஆகிறாரு. அனுராக் காஷ்யப்போட டெபியூட் படம். அவரும் சரி இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அனுமன் கைன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய பேர் சுரபி நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த படத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரைஃபிள் கிளப் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கிரைட்டீரியா பீப்புள்ஸும் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபன்னாகவே இருக்கும். ஸோ தமிழில் பார்க்கும்போது சரி நல்லாவே நம்மளுக்கு கன்வே ஆயிடுச்சு. தமிழில் வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல. ஸோ ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக வந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாஸ் எலிவேஷன் சீன்ஸே ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரிப்பீட்டடான அந்த மாஸ் எலிவேஷன் சீன்ஸ் இருக்குது. படமே வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி 2 hours தான். ஸோ இதில் ஸ்லோ மோஷனோட போர்ஷனே ஒரு லிட்டரலி ஒரு 20 to 30 minutes ஃபில் ஆகிடுது. ஸோ ஸ்லோ மோஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் இந்த படத்தினுடைய கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேக்கு அமையுமோ தோணுச்சு. ஸோ அது மட்டும் இந்த மாஸ் எலிவேஷனை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் புல் டவுன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு படத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு நிறையா போய் எந்திரிச்சு வர மாதிரியான இந்த படம் கண்டிப்பாக அமையும். ஸோ முக்கியமாக ஆக்ஷன் பேஸ் பண்ண படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக விருந்தாக அமையும். ஆக்சுவலி இந்த படம் வந்து மார்க்கோ ரிலீஸ் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் போய் மிஸ் பண்ண படம். ஸோ ஏன்டா மிஸ் பண்ண அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தினுடைய குவாலிட்டி இருந்தது. ஸோ இந்த படத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்ததாக இந்த ரிவ்யூவில் 2வது ரிவ்யூ அமைய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோஜோ ஜார்லுடைய டைரக்ஷன் டெபியூட்டில் வந்திருக்க பனி அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டப் செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக சோனி லிவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ரிவெஞ்ச், லிட்ரலி சொல்லணும்னா நான் மகானால பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ இந்த படம் மற்றோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோஜோ ஜார்ஜ் திருச்சூரில் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவருக்கு கீழே நிறைய கேங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கூலிப்படை சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அப்போ தான் தொழிலை கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொழில் கற்றுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஜோஜி ஜார்கிட்ட வந்து முரண்பட வேண்டியது இருக்குது. அதாவது ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து மாட்டிக்கிறாங்க 2 பேரும் ஜோஜி ஜார்கிட்ட. ஜோஜி ஜார் வந்து வெளுத்துற உடனே இவங்க பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜோஜி ஜார்ஜ் வீழ்ந்தாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தினுடைய கதைகளமே வந்து ஆக்சுவலி இந்த படம் வந்து ப்ரெசன்டேஷனாக ரொம்பவே அட்ராக்ட் பண்ணி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட மெயின் அங்கமே வந்து மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் ரொம்ப ஒரு டாப் நாச் குவாலிட்டியை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங் கட்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு முத்திரை கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாகவே சிறப்பாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து
லிட்ரலி ஒரு நான்மகான் அல்ல, நிறைய படங்களை நம்மளை வந்து சேர்க்கலாம். அது மாதிரி இந்த படத்தினுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகரபலசான கதை. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்மகானை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு காமன் மேன். பட் இங்கே வந்து இவன் வந்து புறம்போக்குனா இவன் வந்து கேடு கட்ட புறம்போக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஜோர்ஜ் ஜார்ஜ் ஒரு வில்லன் தான் லிட்டரலி. ஸோ இவர் வில்லனுங்களாம் வில்லன்ற மாதிரி சின்ன பசங்க வந்து அட்டாக் பண்ணுறது. இந்த ஆக்சுவலி இந்த 2 பேர் தான் இந்த படத்தினுடைய மெயின் அங்கன்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒரு குவாலிட்டியாகவும் சரி பெருசாக கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. 2 பேரும் மிரட்டி விட்டாங்க. ஆக்சுவலி 2 பேருமே ரூத்லெஸ்ஸான ஆளுங்க. ஸோ அவங்க வந்து அட்டாக் பண்ணுற ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ப்ரெசன்டேஷனு. அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து புஷ் பண்ணி வச்ச மாதிரி பெருசாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது. அது வீணடிக்கப்பட்டது அப்படின்னு தோண இருந்துச்சு. அந்த இவங்க 2 பேரோட கிளாஸ் சீக்வன்ஸாக அந்த படத்தில் மெயின் அங்கமாக அமையுது. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கட்டத்தில் சோர்வடையுது. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்கெட்ச் போடுறது வந்து நிறைய விஷயங்கள் லாஜிக்கலாக இல்லாமல் இருக்குது. ஸோ லாஜிக்கலாக கல்ட்டி வச்சுட்டு தான் இந்த செகண்ட் ஹாஃபை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டப் வருது. ஸோ இங்கே ஜோர்ஜ் ஜார்ஜ் அட்டாக் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே எமோஷனலாக தான் நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அவங்க வந்து ஒய்ஃப் அபிநயா வச்சு காட்டுவாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் மற்ற எல்லாட்டையும் வச்சு ஒரு சீக்வன்ஸாக செட்டாக போவாப்பில் அது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு அட்ராக்டிவ் இல்லை. ஏன்னா இவரும் ஒரு வில்லன் தான், இவரும் ஒரு மோசமான ஆள் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த எமோஷன் சுத்தமாக கரெக்ட் ஆகலை. அதுவும் இந்த படத்தினுடைய மெயின் பிரச்சனையாக அமையுது. ஸோ இந்த படம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்சபிளான மூவி. ஆஹா ஓஹோன்னு கொண்டாட முடியலனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் அமையிருக்கான படமாக தான் இந்த படமும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, இதுதான் இந்த 2 படங்களுடைய ரிவ்யூ. ஸோ மேலும் நிறைய படத்தினுடைய ரிவ்யூ வந்து சேரும், ஃபேமிலி படத்தினுடைய ரிவ்யூ வந்து சேரும். நானும் அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு தெரியல, பட் அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனுடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.